கடந்த 4 அல்லது 5 நாட்களாக ஐக்கிய நாடுகள் மற்றும் பல நாடுகளின் உதவி அவர்கள் பிலடெல்பியா காரிடோரில் தடுத்து வைத்துள்ளனர். இதற்குள் கோரிக்கை சொல்வது ஒன்று இல்லாவிட்டால் பணைய கைதிகளில் யார் உயிருடன் இருக்கிறார்கள் என்று அவர்களின் பெயர்கள் தர வேண்டும். இரண்டாவது விஷயம் சொல்வது யார் அங்கு ஐக்கிய நாடுகள் மற்றும் வேறு தன்னார்வ அமைப்புகளின் வேர்ல்ட் கிச்சன் ஆகும். எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்கள் தேவை. அவர்கள் அனைவரும் கட்டாயமாக காசாவில் நுழைய அனுமதி பெற வேண்டும். இதனுடன் தொடர்புட்டு பல விவாதங்கள் நடக்கும். இன்றைய வாஷிங்டன் போஸ்டில் மிகவும் துல்லியமாக செய்தி வந்துள்ளது. அதாவது இதற்குள் முதல் நிகழ்வு என்று சொல்வது அங்கு உள்ளே நுழையும் உதவி பணியாளர்கள், அதாவது காசாவுக்குள் உதவி பணியாளர்களாக நுழையும் நபர்கள் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லும்போது புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாடு காசா என்று சொல்லும் முனை அந்த படி இனி பாலஸ்தீனின் அல்ல. அதுதான் செய்தி. அதாவது யார் இங்கு நுழைகிறார்கள், யார் இங்கு தங்கி இவர்களுக்கு உதவுகிறார்கள், ஹமாஸுக்கு உதவுகிறார்கள், அதன் விவரங்கள் எங்களுக்கு தேவை. இதற்குள் வேறு அந்த அறிவிப்பில் சொல்கிறார்கள், இவர்களில் யாராவது எந்த சூழ்நிலையில் ஹமாஸுடன் தொடர்புடையவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அனுமதி வழங்க மாட்டோம். காரணம், நுழைவு அனுமதி வழங்க மாட்டோம். முன்பு அப்படி இல்லை. விருப்பமுள்ளவர்கள் அதற்குள் சென்று நிகழ்வுகள் செய்ய பயிற்சி, ஆயுதங்கள், அது இது எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அப்படித்தான் ஹமாஸின் பலம் கூடியது. உலகின் பல பகுதிகளில் இருந்து, சிரியாவில் இருந்து பலர் வந்தனர். அதேபோல் இவர்களுக்கு உதவ ஏமனில் இருந்து வந்தனர், பலர் வந்தனர். இவர்கள் அனைவரும் வந்தது உதவி பணியாளர்களாகத்தான்.